ஹலோ கைஸ், இன்னொரு டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேங்களா, ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து அத்தாரிட்டினா என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு அத்தாரிட்டியான தமிழில் பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டினா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிகாரம் சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ அத்தாரிட்டி மீன்ஸ் அதிகாரம், ரெஸ்பான்சிபிலிட்டி மீன்ஸ் பொறுப்புன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ அதிகாரத்துக்கும் பொறுப்புக்கும் என்ன டிஃப்ரெண்ட், அதிகாரம்னா என்ன, பொறுப்புனா என்ன, நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து அத்தாரிட்டி அதிகாரம்னு பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டி ரிஃபர்ஸ் டு பவர் ஆஃப் ஆர் ரைட் டு மேக் எ டிசிஷன். ஓகேங்களா, உங்களுக்கு பவர் அந்த ரைட்ஸ் இருக்கும். எதுக்கு பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கிவ் ஆர்டர்ஸ் கொடுக்கறதுக்கு, அப்புறம் என்ஃபோர்ஸ் ஒபீடியன்ஸ் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணியாலும் மதிச்சாலும் சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் கொடுக்குறது, ரெகுலேஷன் கொடுக்கறதுக்கு வந்து எங்களுக்கு பவர் இருக்குது சொல்லலாம். ஓகேங்களா, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்சோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லெஜிட்டிமேட் பவர் டு கிராண்ட் இண்டிவிஜுவல்ஸ் பொசிஷன்ஸ் ஹைரார்கிக்கலி ஆர்கனைசேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சட்டப்பூர்வமாக உங்களுக்கு பவர் இருக்குது, இதை நீங்கள் பண்ணுங்க பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு வித்தின் த ஆர்கனைசேஷன் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, சரி வாங்க இது லேண்ட் டைப் ஆஃப் அத்தாரிட்டின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மல் அத்தாரிட்டி. ஸோ ஃபார்மல் அத்தாரிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அஃபிஷியலான பொசிஷன். ஓகேங்களா, ஸோ அவங்க எந்த பொசிஷனில் ஒர்க் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபார்மல் அத்தாரிட்டி வந்து அமையும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொடக்ஷன் மேனேஜரு, சேல்ஸ் மேனேஜரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சிஇஓ, சிஎஃப்ஓ அவங்க பண்ண. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபார்மல் அவங்களுடைய பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட அத்தாரிட்டி இருக்கும். ஓகேங்களா, அவங்களுக்கு ஆர்டர்ஸ் எப்படி கொடுக்கலாம், அவங்க வந்து எப்படி யாரோ சொல்கிறத ஒபே பண்ணணும், அவங்க வந்து எப்படி டிசிஷன் மேக் பண்ணலாம், அது பார்த்தீங்கன்னா அவங்களோட பொசிஷனை பொறுத்து இருக்கும். ஓகேங்களா, டிஃபைன்ட் பை ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சர், இதுதான் அந்த அவங்களோட ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சர்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க சொல்கிறோம். ஓகேங்களா, அண்ட் தென் அவுட்லைன் பை ஜாப் டிஸ்கஷன். ஓகேங்களா, ஸோ ஜாப் டிஸ்கஷன் வந்து நீங்கள் எதுனா டிசிஷன் மேக் பண்ணலான்னு இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா பாலிசிஸ் என்ன ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், மொத்தத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் மேனேஜர் ஆஸ் அ ஃபார்மல் அத்தாரிட்டி ஆஃப் மேக் டிசிஷன். ஓகேங்களா, ஒரு டிபார்ட்மெண்ட் மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மர் டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அவங்க டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரியும் அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் என்னென்ன தேவைப்படுது அது மாதிரி அவங்க டிசிஷன் மேக் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. அதான் பார்த்தீங்கன்னா ஃபார்மல் அத்தாரிட்டி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைன் அத்தாரிட்டி. ஸோ லைன் அத்தாரிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைன் அத்தாரிட்டி சார் டேரக்ட் டாப் டு பாட்டம் ஃப்ளோ அத்தாரிட்டி வித் இந்த ஆர்கனைசேஷன் ஹையர்கி. ஓகேங்களா, அந்த ஆர்கனைசேஷன் ஹையர்கிலேருந்து பார்த்தீங்கன்னா டாப்லேருந்து பாட்டமுக்கு வர ஒரு அத்தாரிட்டி தான் பார்த்தீங்கன்னா லைன் அத்தாரிட்டி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த அட்டாரிட்டி மூலமாக இட் இன்வால்வ்ஸ் இன் டைரக்ட் சூப்பர்வைசேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஓவர் சபார்டினேட்ஸ். ஓகேங்களா, இவங்க வந்து கூட பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சூப்பர்வைஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறது சொல்லிட்டு. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்காங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைன் ஆஃப் அத்தாரிட்டி இருக்கவங்களுக்கு. ஓகேங்களா, அவங்க வந்து ப்ரொடக்ஷன் ஒர்க்கர்ஸ் வந்து டேரெக்டாக பார்க்குறாங்க, போயிட்டு எப்படி ஒர்க் பண்ணுறீங்க, நல்லா ஒர்க் பண்ணுறீங்களா, என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, எப்படி கரெக்டாக போயிட்டுருக்கா சொல்லிட்டு அதை பொறுத்து அவங்க டிசிஷன் மேக் பண்ணுறாங்க. அவங்க டெய்லி டாஸ்க் வந்து என்ன அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிறாங்க. ஓகேங்களா, அவங்க வந்து ஒரு தடையில்லாமல் ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன என்வரன்மெண்ட் கிரியேட் பண்ணணுமோ அது கிரியேட் பண்ணி தராங்கன்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ லைன் ஆஃப் அத்தாரிட்டியோ இது ஒன் டைப் ஆஃப் அத்தாரிட்டி சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் அத்தாரிட்டி. ஸோ ஸ்டாஃப் அத்தாரிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைடிங் அட்வைஸ் சப்போர்ட் அசிஸ்டன்ஸ் லைன் மேனேஜர்ஸ். ஓகேங்களா, அந்த லைன் மேனேஜர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இவங்க சப்போர்ட் அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா, டேரெக்டாக எதுவும் சொல்லலாம், டேரெக்டாக சூப்பர்வைசிங் அப்படி பண்ணாமல் இவங்க வந்து சப்போர்ட்டிவாக பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர் பார்த்தீங்கன்னா மே ஹேவ் ஸ்டாஃப் ஆஃப் அத்தாரிட்டி டு ப்ரொவைட் கைடன்ஸ். ஓகேங்களா, கைடன்ஸ் கொடுப்பாங்க எம்ப்ளாயிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து அவங்க இது பண்ணுங்க அதை பண்ண சொல்லாமல் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ் கொடுங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த மாதிரி தண்ணி கொடுங்க, பிரேக் கொடுங்க, அது மாதிரி சொல்லிட்டு அவங்கள வந்து இன்டெரக்டாக அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் என்னமோ அதுக்கு. ஓகேங்களா, அதான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டாஃப் அத்தாரிட்டி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஃபங்க்ஷனல் அத்தாரிட்டி. ஸோ ஃபங்க்ஷனல் அத்தாரிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அத்தாரிட்டிஸ் கிராண்டு டு இண்டிவிஜுவல்ஸ் ஆர் டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகே, இந்த அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுக்கப்படுது. எதுக்கு பார்த்தீங்கன்னா டு ஓவர்சி ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃபங்க்ஷனை வந்து மேற்பார்வையிறதுக்காக இந்த ஃபங்க்ஷன் அத்தாரிட்டி வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இது வந்து ப்ராசஸ் அக்கஸ் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகேங்களா, இது பல வகையான டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு இது வந்து கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்பெஷலைஸ்டு ஓவர்சி டு டிசிஷன் மேக்கிங் வந்து ஸ்பெஷலாக வந்து நமக்கு ஒரு ஓவர்சி பண்ணும்போது நம்ம டிசிஷன் மேக்கிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சொல்லலாம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் ஸ்பெஷலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனல் அத்தாரிட்டி மூலமாக இந்த ஸ்ட்ரக்சர் மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்ஃபோ ஸ்டாண்ட் அக்ராஸ் வேரியஸ் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகேங்களா, அவங்க ஃபுல்லாக வந்து அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து ஸ்பெஷலாக இருக்கிறதுனால அது ஃபுல்லாக அந்த கம்பெனி ஃபுல்லாக இருக்க எல்லா விஷயத்தையும் குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு அவங்க தான் வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க, அத்தாரிட்டி டிசிஷன் மேக் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணியாச்சுன்னா அது ப்ரொடக்ஷனுக்குள்ளே வரணும், மெட்டீரியல் சூஸ் பண்ணி அது ப்ரொடக்ஷன் முடியும் போது இந்த குவாலிட்டி தான் அதை விற்கிறதுக்கு போகணும் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குவாலிட்டி கண்ட்ரோலில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனல் அத்தாரிட்டி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, பொறுப்புகள். ஓகேங்களா, ஸோ என்னென்ன மாதிரியான பொறுப்புலாம் இருக்குது கம்பெனியில் இருக்க ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சொல்லலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி த ஆப்ளிகேஷன் டு பெர்ஃபார்ம் அசைன்டு டாஸ்க் டியூட்டிஸ் எஃபிஷியன்ட்லி. ஓகேங்களா, அதாவது ஆப்ளிகேஷனாக கடமை சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ பொறுப்பு என்னது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடமையை செய்யணும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை வந்து சரியான முறையில் கரெக்டாக செஞ்சு முடிக்கிறது பேர் தான் நம்ம பொறுப்புன்றாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் என்னென்ன டைப் ஆஃப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெலிகேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ டெலிகேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒருத்தங்க மாற்றி கொடுத்துடலாம். ஓகேங்களா, ஸோ ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா டெலிகேட் ஹையர் லெவல் ஆஃப் மேனேஜர் டு லோ லெவல் மேனேஜர். ஓகேங்களா, அதாவது ஒரு மேனேஜர் செய்ய வேண்டிய வேலையே அது கீழே இருக்க எம்ப்ளாயிஸ் அதாவது அவங்களோட ஸ்டாஃப் செய்ய வைக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த டெலிகேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு வரணும், அந்த டேட்டா வந்து அனலைஸ் பண்ணணும், ஃபைனல் ரிசல்ட் தான் வந்து மேனேஜருக்கு வேணும், பட் அந்த கனெக்ட் பண்ணிட்டு வந்து அந்த அனலைஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாஃப் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா
இவங்ககிட்ட கொடுத்துருவாங்க, அவங்களுடைய சீனியர் ஸ்டாஃப் கிட்ட. ஓகேங்களா, அவங்க அதை பார்த்துப்பாங்க. ஓகேங்களா, ஸோ த ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ளிகேஷன் டு கம்ப்ளீட் த டாஸ்க் டு த சபார்டினேட்ஸ். அவங்க கூட வச்சுருவாங்க, கீழே வச்சுருந்ததுன்னா மாற்றி கொடுத்துருவாங்க, அவங்க அந்த வேலையை செய்வாங்க சொல்லலாம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர் டெலிகேட்ஸ் ஸ்பெசிஃபிக் டாஸ்க் டு டீம் மெம்பர்ஸ். ஓகேங்களா, அவங்க ப்ராஜெக்ட் மேனேஜர் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் டாஸ்க் வந்து டீம் மெம்பர் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, who are responsible for completing those tasks for a part of overall project. அந்த ஓவரால் ப்ராஜெக்ட்டில் வந்து அது ஒரு பார்ட் தான், அதை அவங்க பண்ணி முடிச்சாகணும். ஓகேங்களா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஒர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டீம் மெம்பர்ஸ்கிட்டே கொடுக்குறதா சொல்லலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டபிலிட்டி. ஸோ அக்கௌண்டபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸ்பெக்டேஷன் டு ஆன்சர் ஃபார் த ரிசல்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அசைன்ட். ஓகேங்களா, அதாவது அவங்களுடைய பேசிக்காக வந்து அவங்க செய்கிற வேலைக்கு அவங்க பொறுப்பெடுத்துக்கணும். ஓகேங்களா, நான் அதை செஞ்சேன், இது இப்படி வந்துச்சு சொல்லிட்டு அவங்க பொறுப்பெடுத்து நம்ம அக்கௌண்டபிலிட்டி சொல்லுவோம். ரெஸ்பான்சிபிள் ஃபார் அவுட்கம்ஸ் த குவாலிட்டி ஆஃப் ஒர்க். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைப் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்கிறாங்க. அவங்க செஞ்சு முடிக்கிற ஒர்க்குக்கு என்ன அவுட்புட் வருதோ அதுக்கு வந்து அவங்க தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுதான் அக்கௌண்டபிலிட்டி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, அதுக்கு என்ன சொல்கிற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெட் அக்கௌண்டபிள் ஃபார் த பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரிசல்ட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுக்கும் அவங்களோட அவுட்கமுக்கும் ரிசல்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் பொறுப்பு, அவர் தான் அக்கௌண்டபிலிட்டி சொல்கிறாங்க. ஓகேங்களா, தே மஸ்ட் எக்ஸ்பிளைன் அண்ட் ஜஸ்டிஃபை டிபார்ட்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் சீனியர் மேனேஜ்மெண்ட். அவங்க வந்து கண்டிப்பாக அதை நியாயப்படுத்தி ஆகணும், எதனால் இப்படி பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க சொல்லிட்டு அந்த டிபார்ட்மெண்ட் தான் வந்து என்ன பொறுப்பெடுத்து அதை சொல்லி தெளிவாக சொல்லணும். ஓகேங்களா, ஸோ அக்கௌண்டபிலிட்டி அது கீழே வரும், ரெஸ்பான்சிபிலிட்டி கீழே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைன் வெர்ஸ் ஸ்டாஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, லைன் வெர்ஸ் ஸ்டாஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து டேரக்ட் இன்வால்மெண்ட் ஆஃப் கோர் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் ஆப்ரேஷன் சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ லைன் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் லைன் இருக்குன்னு வச்சுங்களேன், ப்ரொடக்ஷன் இருக்குன்னா அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து அந்த ப்ரொடக்ஷன் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் என்ன நடக்குது, அது எப்படி ஒர்க் கிரியேட் ஆகுது, எப்படி பண்ணுது சொல்லிட்டு பேசிக்காக அதுலேருந்து எல்லாரும் பார்க்குறது தான் அந்த லைன் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லலாம். ஓகேங்களா, அதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஃபங்க்ஷன் அசஸ் த ஆக்டிவிட்டிஸ். ஓகேங்களா, அவங்களோட ஆக்டிவிட்டி வந்து அசஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆடிட்டர் வந்து நீங்கள் அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நம்ம ஸ்டாஃப் ஆத்தர்ட்டே சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ டேரெக்டாக இன்வால்வ் பண்ணி ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைன் ரெஸ்பான்சிபிலிட்டி, இல்லை நமக்கு அசஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லலாம். ஓகேங்களா, இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா சேல் மேனேஜர் ரெஸ்பான்சிபிள் இல்லை லைன் ரெஸ்பான்சிபிள் சேல் ஆக்டிவிட்டிஸ். சேல்ஸ் என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி நடக்குதோ, என்னென்ன இஷ்யூஸ் நடக்குதோ அது எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி வரும் பார்த்தீங்கன்னா சேல் மேனேஜர் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஏன்னா வந்து டேரெக்டாக இன்வால்வ் வராங்க அதில். இதே பார்த்தீங்கன்னா லீகல் அட்வைசர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டாஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லலாம். ஓகேங்களா, அவங்க வந்து கம்பெனிக்கு எதாவது லீகல் அட்வைஸ் தேவைப்படுது, எதனா கேஸில் இருக்குது, எதனா இஷ்யூ இருக்குன்னா அதுக்கு அட்வைஸ் வந்து இவங்க ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா, சப்போர்ட் அண்ட் அட்வைஸ் கொடுப்பாங்க. யார் பார்த்தீங்கன்னா இவங்க லீகல் அட்வைசர். ஓகேங்களா, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நமக்கு லைன் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கும் ஸ்டாஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கும் டிஃபரன்ஸ் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். நம்ம அடுத்த மீட் பண்ணோம். அது 2 பேர் உங்கள் வேலை.